வணக்கம், உங்கள் கலந்த மகன். இங்கே வாங்க மக்களே, மீனை வச்சு இப்போ கஞ்சி குடிக்க போகிறோம். கும்பலா எடுத்தாங்க காலு 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 கட்டா அவருக்காக அப்படி இல்லை, 2 காலத்து கூட வேகத்தை பற்றி இல்லை. பச்சைக்காரு. ஆமாம், சங்கோலான்னு இருக்கான். எதுக்காக நல்லா கடந்துக்கிட்டே இருக்கு பக்கத்துல. சங்கோலான்னு இருக்கான். ஒரு பீடிங் கணேசன் இருக்குன்னா கதை கலக்கூடாது. நல்லா இல்லை இருக்காங்க. கும்பலாடுறா சூப்பராக உங்களுக்கு நல்லா சொல்லிடுது. அவர் தான் முரட்டு கும்பலா தூக்கி நிற்காரு. அவரை மரியாதை. அப்படியே பச்சைக்கா சார் அதில் இறங்கி கும்பலாம் நல்லா இல்லை. யாருங்களா அப்படியே பச்சைக்கா போட்டிருப்பாங்க போல. ஊர்கார்த்தி இல்லை, அறுபத்தா அது பாட்டு ஊர்கார்த்தி இல்லை. ஏய் ஊருகா உண்டா? மக்களே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கஞ்சி குடிக்கும். கையால் வாயாலாம் செஞ்சுருக்கீங்க. அல்ல மண்டையே அவங்களுக்கு இருக்கு, ரத்தத்தோட இருக்கு. ஆஹா ஒரு பாட்டில் வேணுமாடா? ஆஹா ஆஹா கப்பால் டீசல் இருக்கு. ஊரே நல்லா தான் இருக்கு. ஊரே உள்ளே கப்பால் டீசல் கணக்கு வந்துக்குங்கள. இங்கே என்ன எல்லா மீனுமே டேஸ்ட் தான் இருக்கு. நம்பி சிங்க வைக்காதயா? ஆமாம், பொதுவாக வச்சுருந்தோம். யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கொடுவாவா? சன்னா இந்த இடத்துல பெரிய கொடுவா. கொடுவா நான் யோசிக்கேன். கடல்ல ஆளுகடல்ல கொடுவா வராது. நேற்று உங்கள் தம்பி கொடுவாட்டினவர் கொத்தி போட்டு வாங்கி அப்படியே 2 குத்தி போடுவா. ஏன் ஒரு சைடாக குத்துல ஒரு சைடாக கொத்துல மாத்திரை செட்டா போட்டியில செட்டாக போட்டால் ஒரு சைடாக சுற்றி சுற்றி கீழே குனிய முடியலை. அப்போ நிமிந்தே இருமியா என்ன பண்ணுறோம் பா. அவனால் என்ன பண்ண முடியுமோ. அண்ணா இங்கே இரு ஓம்பிஸு சொல்லிட்டா ஈரல கட்டாயத்தின குடிக்க முடியல. கஞ்சி வேற அதாவது கம்மியாக இருந்துச்சு. இதில் வந்து வெறும் மஞ்சப்பொடி மட்டும்தான். மஞ்சப்பொடி கடை தண்ணி. அது ஒரு படத்தில் இப்போ விஜயோட இப்போ ரஜினியோட வந்துச்சு. ரஜினியோட வந்துச்சு என்ன பண்ணும்டா? என்ன படம்? தலைவருக்கு ஒரு நிறைய படம் வந்துச்சு. எந்த படம்? இப்போ லாஸ்ட்டா இல்லைடா, இப்போ வந்துச்சுடா செயலர். செயலர் இருக்குடா. செயலரில் முன்னாடி
இல்லை வீட்டுக்கு போகல ஏய் இல்லை வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போவேண்ணா வீட்டுக்கு போவேன் மிரட்டி திருப்பி திரும்ப போகிறா திரும்பி வர போகிறா அவ்வளோ வந்துடலாம் மச்சா போனது போயிட்டேன் ஒரு 10 ரூபா கடன் வாங்கிட்டு வாங்க அது மாதிரியா இருக்கு நீ சொல்கிற எனக்கு ஈஸி பிடிச்சா சொல்லிடுறிய கேளுன்னு போனதை வச்சு கேளுன்னு ஈஸியாக நாங்கள் எங்கே சொல்கிறோம் 1-2 கிலோ எடுத்து தானே சொல்கிறோம். அப்படி சொல்லியோ என்ன மாமே மாமே உங்கள் செட்டு வரமா கேட்கலாம். நமக்கு எல்லாருமே சுட்டுத்தான் சரி எங்கனைக்கு கேட்டு எங்களுக்கு வாங்கணும் சொல்லு அதை சொல்லு. எங்க ரெண்டாவது சாய விடுறாங்களே அவங்கள்ட்ட கேட்போம் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறைய பேர் சட்டே இல்லை. உண்ட மயக்கம் திண்ட துகம் இந்த தப்புக்கான நீ மாதிரி அப்போ நீ மாதிரி தானே தண்டனை ஒன்று வைக்கணும். இருந்தாலும் நாங்கள் கிளி வாங்கி தண்டனை ஒன்று வச்சுக்கிறோம். எதுக்கு தப்புக்கு நாங்கள் ரேசம்மாவில் போட்டால் அது வேலை முடிஞ்சுல. ரேசம்மா டெய்லி போட்டுட்டா இருக்கியா நீங்கள் மட்டும் போடல. எல்லா நேரமும் கையில் காசு இருக்குமாக்கே ஒரு மனுஷனுக்கு கையில் வாங்கிட்டு வா. நீ கடலுக்கு வரும்போது ஒரு பொருள் வாங்க வந்துட்டு 500 ரூபா கேட்டாலும் தரலையாக்கே சொல்லு. கேட்டாலே தரலையா நீங்க கேட்டு ஒரு நாள் வாங்கி தராமல் இருக்கா? 5 நாள் கிடக்குன்னு ஒரு 500 ரூபா வாங்கிட்டாங்க மச்சான். அதுக்கு வந்துட்டு உயிரை போட்டு எடுக்கிறது. லேசாக கை உள்ள வாடகை தந்தது. அப்படி நாளைக்கு வீட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அதுதாங்க நாட்டு கண்ணன் என் உயிர்னே நீ. என் உயிர்னே நீ. பெஸ்ட்டா வீட்டில் சாப்பாட்டுக்கு உங்கள்கிட்ட அண்ணன் இருக்குது 1000 ரூபா. லோனுக்கு தான் கேட்டுட்டீல சாப்பாட்டுக்கு. சாப்பாடு தான் அந்த காசு ஏறிச்சுல தம்பி காசு. தம்பி காசு ஏறிச்சுல விடு. சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப 3 நாள் ஆகும். இன்னும் 3 நாள் பிரச்சனை இல்லை. ஆகவா மட்டும் போதும் எனக்கு. அதே திருப்பி பிளேஸ் ஹோமில் கொண்டாடி தலைவலிக்கு சொல்லி திருப்பி காசு கூடாது. அதெல்லாம் நான் ஊருக்கு போய் பார்த்துக்குறேன். கதையை போய் பார்த்துக்கிறேன். கடையை பார்த்துக்கிறியா? ஆமாம். இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்பியாம்டா? இன்னும் வேணாம். நல்லா யோசிச்சுக்க. நல்லா யோசிச்சுட்டு 1000 ரூபா போதும். இங்காரு திரும்ப திரும்ப நீ கேட்பேன் தெரியும். திரும்ப திரும்ப நான் கேட்க மாட்டேன். ஏய் திரும்ப திரும்ப கேட்பானா கேட்க மாட்டா சொல்லு. நீ ஓயாமல் கேட்பேன். கேட்கும் போது யார்கிட்ட மொத்தமாக கேட்கணும்டா. சரி ஒரு 2000 போட்டு விடு. கட்டில 2000 வந்துட்டுல அண்ணன் தானே கேளு. 2000 போதுமா? போதும்டா ஆமாம். மைய தங்கச்சி கோயிலுக்கு கீழுக்கு போகிறதுக்கு எதுவும் காசு தேவையா? ஒரு 1000. அங்கே கும்பாரில் ஃபங்க்ஷன் சொல்லிங்களீங்களே திங்கக்கிழமை அப்பா எப்படி போவ சேர்த்து கேளு. உன் கும்பாரியில் ஃபங்க்ஷன் சொன்னீங்களா வைக்கிறேன் பாருங்க. அந்த கும்பாரியா வரலாம் பிளான். இப்போ என்ன செய்வேன் வேற கும்பாரி வீட்டில் கும்பாரின்னு ஒரு கும்பாரியா இருக்கு உனக்கு. ஊருக்குலாம் கும்பாரி வச்சிருக்கேன். குத்திரி கும்பாரி வச்சிருக்கேன். கும்பாரடி நீ வேற ஐத்து வச்சுருக்க. சரியான கொளுத்த கும்பிடாடா. சவுண்டே அதுன்னு சூப்பராக இருக்கு மேடம்ண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் இப்படி சாப்பிட்டுக்கிறேன்னா என்னால் நிமிர முடியல ஃப்ரெண்ட்ஸ். சபதம் என்று ஏதோ ஒரு முடிவில் இருக்கிய ஃப்ரெண்ட்ஸ் குட்டி. ஆமாம் எங்கள் அண்ணன் எது நடத்தாலும் எங்கள் நல்லதுக்கு தான் நினைக்கும். அதனால் எடுக்கிற முடிவு எங்களுக்கு அப்படி மாசாக இருக்குது. ஆனால் இது நாங்கள் வலை இழக்கும் போதோ வலை வாங்கும் போதோ போட்டுட்டு வேலை பார்த்தோம்னா எங்கள் கை மாசாக உள்ளே போயிடும்.